ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ ரீசெண்டாக நம்ம ஹாலிவுட் சைடில் என்னென்ன கொஞ்சம் முக்கியமான மெயினான அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு எல்லாத்தையும் அப்படி இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரம் சீரிஸோட இப்போ சீசன் 4 அஃபிஷியலி ரேப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்கேஸ் யாரெல்லாம் வந்து இந்த ஃப்ரம்மோட சீரிஸை பார்த்துருந்தீங்களோ அவங்களுக்காக ஒரு குட் நியூஸு. மெயினாக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருந்த ஒரு சீரிஸு. அண்ட் இன்கேஸ் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ் டபுளெலாம் இல்லை, வெறும் இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் லைக் அவங்க என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்கோ, ஒரு லூப் பண்ணுற கான்செப்ட்டு அண்டு நிறைய லைக் ஒரு ஹாரர் என்ற எலிமெண்ட்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே நல்லபடியாக ஒரு த்ரில்லிங்கான சீரீஸில் கொண்டு வந்திருக்காங்க. அண்டு போச்சு ஏதோ ஒரு க்ளூ கிடைக்கும், ஸ்டோரி முடிய வரும் தானே, இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டாங்க. ஸோ அதனால் சீசன் 3 எல்லாம் பயங்கர ஒரு கிளிஃப் ஹேங்கரோடு இருந்தது. ஸோ அதனால் இப்போதைக்கு சீசன் 4 சில ஆன்சர்ஸ் கிடைக்குமோன்னு சொல்லிட்டு இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். பை தி வே இப்போதைக்கு இது எக்ஸாக்டான ரிலீஸ் டேட்னு அனௌன்ஸ்மெண்ட் தரல. பட் நம்ம 2026 ரிலீஸ் ஆயிரும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம்தான். ஸோ ஹோப் இதில் ஆச்சும் அந்த கொஞ்சமாச்சு ஏதாச்சும் ஒரு கன்க்ளூஷனோடு கொண்டு வருவாங்கன்னு நம்பலாம். நெக்ஸ்ட் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸோட சில ஸ்பின் ஆஃப் ஆன சீரீஸ்லாம் நல்லபடியாகவே போயிட்டுருக்கேன். அதில் மெயினாக நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனோட சீசன் 3 ப்ளஸ் நம்ம சீசன் 4 இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம நைட் ஆஃப் த 7 கிங்டமோட சீசன் 1 பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து ஜானில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம வந்து சம்மர் டைமில் தான் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனோட சீசன் 3 ரிலீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் பேக் டு பேக் அப்படியே வந்து நம்ம நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸோட சீசன் 2 நம்ம 2027 ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அண்ட் அப்படியே நெக்ஸ்ட்டு திருப்பி நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனோட சீசன் 4 2028 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைனப்பே தந்துட்டாங்க. ஸோ அப்படியே பேக் டு பேக் ரிலீஸ் ஆகுது. நல்ல விஷயம் என்னன்னா நம்ம நெக்ஸ்ட் இயர் ரெண்டுமே வந்து அட் எ டைமில் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த 2026 கொஞ்சம் பயங்கர ஹைப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் பை த வே எல்லாமே நம்ம தமிழ் டப்டோட தான் கொண்டு வராங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த 2028க்கு அப்புறமா அட்லீஸ்ட் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸோட சீசன் 9 கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டிசி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு சீரிஸ் ஒர்க் வந்து அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மெயினாக நம்ம ஹெச்பிஓக்காக தான் அங்கே தான் ரிலீஸும் ஆக போகுது. அண்ட் இப்போதைக்கு February 2026 தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் இப்போ அதை கொஞ்சம் டிலே பண்ணி சம்மர்னு சொல்லிட்டு 2026 மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் எக்ஸாக்டான மந்த்து கூட அவங்க தரல. மேபி அந்த ஜூன் ஜூலையில் கூட இருக்கலாம், ஏன்னா லேட் சம்மர்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மேபி இது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ப்ரோ இது என்ன ப்ரோ கான்செப்ட்னா, நம்ம நார்மலாக க்ரீன் லேண்டர்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும். டிசி சைடில் ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அனிமேட்டடான இதில். லைவ் ஆக்ஷனில் இன்னும் எக்ஸாக்டாக வந்து நம்ம பார்க்கல. இதுக்கு முன்னாடி நம்ம ரியான் ரெனால்ட்ஸ் நடிச்சது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பை த வே அவங்க வந்து ஒரு சீரிஸ் வெர்ஷனாக கொண்டு வராங்க. அண்ட் மெயின் நம்ம டிசியூவோட ஸ்டோரியோட தான் லிங்க் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஒரு சின்ன ரிமைண்டர், நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 அப்கமிங் லைக் இந்த November 27 ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தப்பி தவறி மிஸ் பண்ணுறக்கூடாதுல்ல. பை த வே அப்போ வெறும் 4 எபிசோட் தான் ரிலீஸ் ஆகும். மிச்சம் மீதியெல்லாம் நம்ம December 25 அன்றைக்கி நம்ம இந்தியாவில் 26 அன்றைக்கி நம்ம மிச்சம் மீதி எபிசோடு பார்த்துடலாம். அண்ட் இப்போதைக்கு ப்ரோ அது என்ன கான்செப்டாக இருக்க போகுது, என்ன கொண்டு போக போகிறாங்க, நெக்ஸ்ட் எப்படி இதெல்லாம் முடிக்க போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய ஒரு டவுட்ஸ் கியூரியாசிட்டி எல்லாமே செம்மையாக டெவலப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஹோப் அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அதனால ஒரு கெட் ரெடி மாதிரி சும்மா அது முன்னாடியே கொஞ்சம் அப்டேட் தந்துடுறேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேடி சிங்ஸோட ஃபேன்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்காக ஒரு நல்ல நியூஸ். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் நிறைய பேர் இவங்களோட ஃபேனாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேலையும் இங்கே இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்லையும் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போது கன்ஃபார்ம் தந்துட்டாங்க. நல்ல விஷயம் தான். பை த வே இன்னும் அவங்க ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல எந்த கேரக்டராக நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அது ஒன்று தான் என்னையா கேரக்டராக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் க்யூரியஸோடு இருக்காங்க. நிறைய ரூமர்ஸ் இருக்குது. ஸோ அதில் எந்த ரூமரில் வந்து கன்ஃபார்ம் இவங்க தான் சொல்லிட்டு அப்படி எதுவும் ஒரு அப்டேட் வரலையா, அதனால தான் நானும் அதை ஷேர் பண்ணாமல் இருக்கேன். பட் மேக்ஸிமம் நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி இவங்க நம்ம குவென் ஸ்டேசியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பை த வே நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இங்கே இருக்க மாட்டாங்க. பட் அப்படியே டூம்ஸ்டேக்கு அப்புறமா நடக்கிற ஈவெண்ட் தான் நம்ம இந்த சீக்ரெட் வார்ஸ். அண்ட் அதில் நம்ம ஸ்டேடிஸிங்க பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம மோனாவோட லைவ் ஆக்ஷனான ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இன்கேஸ் பார்க்காதவங்க டெஃபினட்டாக போய் செக் பண்ணிடுங்க. அப்கமிங் நம்ம July 10, 2026 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்டு என்ன ப்ரோனா நம்ம மோனாவோட ஒரு அனிமேட்டடான மூவி ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தீங்களா பார்ட் 1. ஸோ அதே தான் வந்து இப்போ நம்ம திருப்பியும் லைவ் ஆக்ஷனாக எடுத்துருக்காங்க. புரியுது ஏன் ப்ரோ எல்லாம் அனிமேட்டட் படத்தை லைவ் ஆக்ஷனாக எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேட்கலாம். இப்போ டிஸ்னி கிட்ட இது ஒரு விஷயம் தான் இருக்குது. அண்ட் அதுலேருந்து தான் அவங்க ஆக்சுவலி நல்லாவே வந்து ஒரு மணி மேக்கிங் ஆட்டம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம
இது முன்னாடி லிலோ அண்ட் ஸ்டிச் மூவி தான் வந்தது, செம்மையாக அவங்க பார்த்துட்டாங்க. அண்ட் அதே இல்லை நெக்ஸ்ட் நம்ம மோனா படத்துலையும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி லைக் இந்த வருஷம் டிசம்பரும் நவம்பரில் தான் வந்து நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் அப்படியே டிலே பண்ணி இப்போ நம்ம ஜூலை 10 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. பட் ஓகே பரவாயில்ல. அண்ட் இப்போ அந்த ட்ரெய்லர்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க. அந்த நம்ம ட்வேன் ஜான்சனை காமிக்கலையே, அவரோட சின்ன கிளான்ஸை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். மேபி அதுதான் கொஞ்சம் லைக் கோர் இம்பார்ட்டன்ஸ் மேபி படத்தில் தந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க போல். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம F1 மூவியோட நெக்ஸ்ட்டு சீக்வல் இருந்தால் எப்படி இருக்கும்? எஸ் கைஸ், இப்போதைக்கு படத்தோட டேரக்டர் இவர் தான் நம்ம ஜோசப் கோஷின்ஸ்கி. அண்ட் இவர் வந்து அப்கமிங் சீக்வல் பற்றி சில பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. மெயினாக நம்ம சோனி ஹைஸோட கேரக்டர் தான். ஸோ யார் அதான் நம்ம பிராட் பிட் நச்ச கேரக்டர் F1 படத்தில். ஸோ அவர் வந்து லைக் ரேசிங் அவருக்கு என்ன கான்செப்ட்டு அண்ட் வின்னிங்காகலாம் கிடையாது, அது அவரோட ஒரு பேஷன்னு சொல்கிறதோட அதுதான் வந்து லிவிங் வாழ்க்கை எல்லாமே சொல்லலாம். அண்ட் அதான் கட்டசிலே வந்து சொல்லுவாங்க லைக் காசுக்காகலாம் நான் பண்ணலையா, இதுதான் என் ரேசிங் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இன்னும் இருக்குது கான்செப்ட், லைக் அவரோட ஸ்டோரி இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு பெரிய லெவலான வேறு ஏதோ ஒரு ரேஸ்க்கு கூட கொண்டு போகலாம். அண்டு அந்த ஒரு கான்செப்ட் வச்சு மேபி ஸ்டோரி மேபி கண்டினியூ பண்ணலாம். பட் பார்ப்போம் இப்போதைக்கு என்ன நெக்ஸ்ட் டைட்டில் வைப்பாங்க. F1 டெஃபினட்டாக இருக்கும். மேபி திருப்பியும் வேறு ஏதோ ஒரு சைடில் வேறு ஏதோ ஒரு நேம் வேணால் ஆட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு சில மெயினான முக்கியமான அப்டேட்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்து அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுறேன். வேறு ஏதாவது அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சா இல்லை நீங்கள் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேரும் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.